இதுக்கு என்ன அர்த்தம் என்ன அப்படின்னா இங்கிருந்து ஐயா நீங்க எதே நினைச்சிருக்கீங்க அதுல எல்லா மனிதனும் ஒரு தாய்க்கு அடிமைத்திலிருந்து தானே வர்றேன் கிருக்கி இறக்கி கட்டிக்காம போல உங்களுக்கு அது ஏதோ வேற மாதிரி தெரிஞ்சது ஈத்திரப்பட முகல கலை மூஞ்சிக்கிட்டேன் பாரு இதுதான் உலக காலத்துடைய கட்டாயம்னா மனிதன் தெரிந்து கொண்டான் புரிந்து கொண்டான் இருந்த போது மனிதனுக்கே ஒன்று மட்டும் புரியவில்லை மனுஷன் என்ன தெரியுதாடா எப்ப சாவும் எந்த மனுஷனுக்கா தெரியுமாடா அது தெரிஞ்ச உட்காந்து கூத்து பாப்பாங்க அதான் மறைச்சு வச்சாங்க அதான் மறைச்சு வச்சாங்க அப்ப உலகத்துடைய தத்துவங்கள் அப்படிடா சில விஷயத்தை கேட்கலாம் சில விஷயத்தை கேட்கலாம் ஒருத்தரை பார்த்து ராமரு உனக்கு எப்ப பாக்குறாரு கேட்பாரு அவனுக்கு ராமர்னு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல ஏப்பா நீ என்ன சாக மாலை வாங்கி சொல்ல முடியுமா அதான் வார்த்தை சாரம்னா இப்ப எல்லாரும் பார்த்தோன்னு கேட்பேன் என்ன கேட்பேன் தெரியுமா நல்லா இருக்கீங்களா ஆமா அப்படின்னு கேட்பேன் அதுக்காக இருக்கு என்ன சொல்ல தெரியுமா நல்லா இருக்கு நல்லா இருக்கும் அந்த இருக்குன்னு சொன்னாலே அது நல்லா இல்லடா அதுக்கு என்ன சொல்லணும் தெரியுமா நல்லா இருக்கீங்களா கேட்டானா என்ன சொல்ல நல்ல சுகம் ஓ தமிழ்ல எவ்வளவு அர்த்தம் இருக்குடா அதை புரியாம பேசிக்கிட்டு இருக்காண்டா உலகத்துல மனுஷன் நல்ல சுகமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லு அவனுடைய உடம்பே சுகமா இருக்கும்டா இருக்கும்னாலே இருக்குங்க அப்ப அவன் வார்த்தையில வருதுல உண்மை இது வார்த்தையில இது மட்டும் இல்ல நம்ம நாட்டுல விவசாயிகள் பாருங்க என்னைக்கு உருப்படவே முடியாது எப்படி சாபம் கொடுக்குறியா இல்ல அது இயற்கை எப்படி உழுதவை கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாம அது ஏன் சனியை நாக்குல உட்காந்துருக்கியா எப்படி அதை சொல்றதை பார்த்துருக்கியா நேட்டான் போனா உழுதான் தண்ணி வச்சனம் பரம்படிச்சான் இன்னைக்கு தான் நட்டான் மசுரா லாபத்துல வர முதல்ல சொல்ல மாட்டேன் அப்ப நல்ல வார்த்தைகள் உபயோகம் நல்லதான் நல்ல கணக்கு எடுத்து வைக்கணும்டா அப்படி எடுத்திருந்தா தானே உலகத்துல விவசாயி வந்து முதுகெலும்பு முதுகெலும்பு சொல்றாங்க எதுக்கு சொல்றேன் முதுகெலும்பு பின்னாடி தானே இருக்கு அதனாலதான் பின்னாடி நம்ம சொல்றேன் விவசாயி பின்னாடியே கிடக்கும் அப்புறம் என்ன அதான் உலகத்துல நடக்கல அதாவது உலகத்துல இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு இருக்கான் எப்படி வாழலாம் அப்படின்னு இப்படி என்ற வரமுறை என்ன தெரியுமா மனுஷன் எல்லா மனுஷன் இருக்கான் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கிறான் ஆமா நீ இவ்வளவு பேசுறீங்க நீ யாருமே எனக்கு தெரியலையே நீ ஒரு மணி நேரம் ஆகுது நல்லா தெரியுது தெரியுதா நீ அறியறது தானே நான் கூட்டு போயப்பா ஒரு மாசம் பப்பாளி மட்டும் சாப்பிட சொல்லு கண்ணு தெரியாம கண்ணு தெரியுமா அவங்க தினம் பப்பாளி சாப்பிடறான் எப்ப சிறப்பு சாப்பிடும் போது அப்ப வளருமா அப்ப அந்த பப்பாளிக்கு இல்ல வெறும் பப்பாளி ஆமா ஒவ்வொரு மனம் ஒரு நாளைக்கு வேற யாரும் இல்ல என்னடா நம்பிராஜனே நம்பி மனடா நல்ல மனுஷனாச்சா அப்பனை கூட்டி சொல்றேன் அப்ப மேல போன சங்கம் கிடைச்சியா ஏண்டா நீங்க பெரிய ஒரு நியாயம் இல்ல இந்த புரிஞ்ச நிலத்துல யார் வீட்டுல ஒரு விசேஷம்னா சரி ஒரு கல்யாணமா காது விட்டா ஒரு சடங்கா எதுனாலும் எவ்வளவுனாலும் சரி உன்னைத்தான் இல்ல சாமி முதல் பத்திரிக்கை எனக்கு தான் ஓஹோ சாமிக்கு அப்புறம் தான் பையன் இவ்வளவு மரியாதை இருக்கு இவன் பெத்த தகப்பன் தானே ஆமா அவன் கல்யாணத்துக்கு எனக்கு பத்திரிக்கை கொடுக்கல பல முறை கேட்டேன் அவர்கிட்ட கேட்குமா சொன்னேன் நீ அப்ப இல்ல இல்லைன்னா நான் வேணும்னா நான் எங்க இருந்தாலும் தேடி வந்து கொடுக்கும்பா இல்ல இல்லைன்னா அதெல்லாம் பேசுவேன் கிளகலையா புரியுது நீங்க சோத்துக்கு என்னடா சுப்பிரமணியன் தேவையா நானே பார்த்தேன் அப்படி கிளையா வராது ஆமா நம்பி பண்ணிட்டு இந்தியால நிக்கிறேன் உங்களை பிள்ளைங்க வந்துருக்கு உங்களை பிள்ளைங்க எனக்கு அவளுக்கு பிள்ளையா என்ன அப்படி என்ன வச்சிருக்கேன் அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு ஆவல் வந்துருக்கு சரி அப்புறம் அந்த கூட உள்ள பிள்ளை துறைக்கு வந்துச்சு குடும்பம் நல்லா இருக்கு அந்த பேரும் நல்லா இருக்காங்க பெரியவங்க நல்லா இருக்காங்க சின்னவங்க இளையவங்க தம்பி தாங்க ரொம்ப கஷ்டப்படுறேன் சேர்த்து அதிகம் என்ன பண்றேன் சாமத்தை ஒரு மணிக்கு வந்துருச்சு இப்படி நின்றுக்கிறேன்
இன்னைக்கு தான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். அது உனக்கு பிடிக்கலையா? என்னம்மா கடந்த பல நாளைக்கு அப்புறம் ஒரு நிம்மதியா இருக்கு மனசுக்கு. என்ன பண்ணாலும் ஒரு வீட்டிலே போட்டு என்னை பாடப்படுத்தி இன்னைக்கு தான் நிம்மதியா இருக்கு. அம்மா ஆயுஷ்மான் தீர்க்க சுமங்கலி நல்ல 1000 வருஷத்துக்கு நீ உசுரோட இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இல்லறம் விட்டு கலவரம் கொண்டு விட்டேன். ரொம்ப சந்தோஷம். இனிமேல் ரொம்ப பேர் ரொம்ப நல்லா இருக்கும். அசுக்கு காலையில 6 மணி வரைக்கும் அப்புறம் லௌகிகத்துல வெள்ளாங்குளத்தை சேர்ந்த அன்பு அண்ணன் பால் அவர்கள் எனக்கு அன்பளை பணிவுள்ளார்கள். பணிவான வணக்கம், நன்றி. அம்மா நான் துறவரம் பூண்ட நேரம் என்னை போலவே ஒரு மாமுனிவர் இங்கு வந்திருக்கு. உங்களை மாதிரியே அவரும் பிராடு தானே? அவர் என்ன விட அவர் உன்னை விட பிராடுன்னு எனக்கு 7 வருஷமா தெரியுமே. புதுசா சொல்றேன். அது அல்ல, அப்புறம் ஏதா அல்ல. அவர் என்னை விட உயர்ந்தவர். உயர்ந்தவர்னா யார் அவரு? நாரத மாமுனி. ஐயோ, நான் யார சொல்லி நீ தெரிஞ்சுதான் தெரிஞ்சுதான் சொல்லி நான் பயமா கூப்பிடு. என்னத்தா சண்டைக்கு புளியோதரை கட்டிக்கிட்டு அந்த ஆளு என்னன்னா சக்கரை பொங்கல் கொடுத்துறாரு மனுஷன். நான் பேசும் தயிர் சார் ஊராய் கட்டிட்டு சக்கரை பொங்கல் வருக பெண்பேன் வருக பெண்பேன் மனதில் உள்ளம் தத்துவத்தை வகுத்தவரை வருக வருக வருகின்ற உங்களை என்னுடைய சார்பாகவும் மதிப்பிற்குரிய நாட்டு மக்களின் சார்பாகவும் என்னுடைய அண்ணன் முறியடி திருவிழாவை நடக்குது தோழியின் சார்பாகவும் வணங்குகின்றேன் சுவாமி. வாழ்த்தல்ல வேண்டுகின்றேன். அக்கிரமம் முடிச்ச நாய என்னடா நாங்கள் இருவரும் இமிடியட்டாக இமயமலை செல்ல போகிறோம். ஏன்? சூப்பர் கிளைமேட்டா இருக்கா, ஐஸா இருக்கு. அங்க இன்னும் 2 குட்டி இருக்கான். 16 வயசு கல்ல இருக்கு. சங்கத்துக்கு தேவை இருக்கு நமக்கு. 2 கொண்டு வரேன். சரி, ஒண்ணு உங்களுக்கு பொண்ணு எனக்கு தலைவருக்கு செயலாளர் பக்கத்துலயே சீட்டு போட்டு உட்கார வச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு 3 வேலை செய்யும். இவன் சங்கத்துக்கு அது 2 நம்ம அங்கத்திற்கு. நன்மகளே தமிழ் மகளே நாரதன் ஆதி தந்தை அம்மா மகளே நாரதன் உங்கள் சிவனாலே ஓங்குமழையனாலே உங்கள் சிவனாலே ஓங்குமழையனாலே கந்த கணபதியாலே காப்பதுனை சேர்ப்பதுனை வாழ்த்து முனை நன்மகளே தமிழ் மகளே நாரதன் வாழ்க மகளே வளம்புறகே கண்ணை தமிழர்களுக்கு கவிதை சலந்தொடுத்து என்னை மகிழ வைத்த இயந்தலையில் தண்ணீர் அற்றதுள் தனிப்பெரும் குருவிக்கு தவமணிவன் யார் வரவே இன்னசைத்து என்னை வணங்கி இதயமலர் நான் கொண்டு வெண்ணில உதித்து வர விரிந்திருக்கும் அள்ளி என என் மனதில் இடம் பிடித்த பெண்மணியே நீ வாழ்க, உன்னுடைய இளம் வாழ்க, குமர கடவுளின் ஆசி பெற்று குன்றாது வாழ்க 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 என்று உன்னை நான் மனதார வாழ்த்துகின்றேன். உன்னை பற்றி சகல வரங்களுமே நன்றாக தெரியும்.